இன்றைய தினம் 10வது அத்தியாயம் விபூதி யோகம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். விபூதி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பொருள் தன்மாற்றங்களால் உருவாகுகின்ற தோற்றங்கள் என்று பொருள். என கேள்வி என்பது புரிந்து கொள்கின்ற ஆர்வம். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லுகின்ற போதோ விளக்கி காட்டுகின்ற போதோ நமக்குள்ள ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவுறுகின்ற போது அந்த விளக்கம் முழுமையாக நாம் விளங்கிக் கொள்வதற்கும் விளக்கி சொல்பவர்களுக்கும் ஒரு ஆன்மா தூய்மை பெறக்கூடிய வகையிலே தெளிவு பெறக்கூடிய வகைகளே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் என்று நிறைவு பெறுவதற்கும் வழியாக துணையாக அமைவது கேள்வி ஞானம். கேள்வியில் முட்டாள்தனமே இல்லை, பதிலில் வேணால் இருக்கலாம் பாரு. ஏன் கேள்வியில் முட்டாள்தனம் இல்லைன்னா கேள்வி என்பது தெளிவு பெறுகின்ற ஆர்வம். அப்போ அந்த தெளிவு பெற வேண்டும் என்ற அந்த தாக்கம் எந்த நிலையில் இருந்து வேண்டாம் கேள்வியாக வரலாம். ஆனால் பதிலில் எப்படி முட்டாள்தனம் வரும்னா தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கலைன்னா முட்டாள்தனம் வரும். அதனால் முதல் ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, கேள்வியில் உவகையுடைய உனது நலம் கருதி அதை நான் நவழுகிறேன். இப்போ கேள்வி கேட்பது வேண்டும் என்ற ஆர்வம் உனக்கு இருக்குது, உன்னுடைய ஆர்வம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அதனால் உன்னுடைய சந்தேகத்தை முழுமையாக தீர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால அந்த விளக்கத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். தன் விபூதிகள் தன்னுடைய இயக்க தோற்ற காரண காரிய விளைவுகளை எல்லாம் விளக்குவதற்காக இந்த அத்தியாயத்திலே பல ஸ்லோகங்களே அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏன் அப்படின்னா இறைவன் எப்படி பல்வேறு வகைகளிலே பரிணமித்தான் என்ற அந்த இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்கின்ற போது அந்த பகவத் விபூதியை ஆராய ஆராய உபாசனை வலுக்கிறது, பக்தி பெருகுகிறது, தியானம் தெளிவுபடுகிறது. வானவர் கூட்டங்களும் மாமுனிவரும் என் உற்பத்தியை உணரார். ஏனென்றால் வானவர்க்கும் மாமுனிவர்க்கும் முற்றிலும் முதற் காரணம் நானே என்று 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைநிலை எங்கேருந்து வந்தது, அவருடைய மூலம் என்னங்க? அப்போ அனைத்துக்கும் மூலம் ஆதி. ஆதிக்கு மூலம் எது? அது ஆதி மூலம்தான். இறைநிலை அதனால இறைநிலை என்பது எக்ஸிஸ்டிங்கே தவிர அது உருவானது கிடையானது. அது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அது சித்பவான் சொல்கின்ற போது உண்மையில் அவனுக்கு உற்பத்தி இல்லவே இல்லை என்று ஆணித்தரமாகவே விளக்குகின்றார். அந்த இறைநிலை என்பது எப்பொழுதும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பேரறிவும் பேராற்றலும் அதிலிருந்து எழுச்சி பெற்ற ஆற்றலே விண் என்ற சக்தியாக வருகின்றது. அந்த சக்தியுடைய சேர்க்கை தான் பஞ்சபூதங்கள், பிரபஞ்சம், அதுதான் ஜீவன்களாக வந்திருக்கிறது. அதனால் அந்த ஆதி இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் உலகுக்கு தலைவன் என்றும் என்னை அறிகிறவன் மானுடருள் மயக்கம் இல்லாதவன் என்று 3வது ஸ்லோகத்தில் அதை தொடர்கிறார். அப்போ இறைநிலை பற்றிய விளக்கத்தை இந்த ஸ்லோகத்திலையும் தொடர்ந்து வருகிறது. அது ஆதி இல்லாதது, எங்கே உருவானதும் கிடையாது, அது எப்பொழுதும் இருக்கின்ற நிரந்தரமான பொருள். பிறவாதது, பிறந்த ஆதி வந்துடும். ஆனால் உலகுக்கு தலைவன், அனைத்து இயக்கங்களுக்கும் கர்த்தா யாருன்னா அங்கிருந்து தானே எல்லாம் வந்திருக்கிறது. அதனால் இறைவனே அனைத்து தோற்றங்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஆதிநிலை, காரணநிலை, அதான் மூலம். யாண்டும் இறைநிலையே நிறைய பொருளாக நிறைந்திருக்கிறது. அது ஏன் எல்லாருக்கும் புரியலன்னா மடியும் தன்மையுடைய மக்களுக்கு மடியா பொருளை பற்றிய உண்மை தெரிவதில்லை. செத்து போகிற ஜனங்களுக்கு சாகாத இறைவனை பற்றி
தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றாங்க. பக்தி சாதனத்தால் சித்த சுத்தி பெற்றவர்கள் சர்வேஸ்வரனது விபூதியை சிறிது அறிகின்றனர். முழுசாக தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ சித்த சுத்தி பெற்றிருந்தாலும் அந்த இறைவனுடைய விபூதிகளை, பரிணாம நீதிகளை ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளலாம். 4-5-2 ஸ்லோகங்களிலே அந்த இறைநிலையிலிருந்து பஞ்சபூதம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. மனிதனிடத்தில் என்னெல்லாம் குணாம்சங்கள் இருக்கிறதோ அதுக்கு காரணமும் அதே இறையாற்றல் தானே. அப்போ புத்தி, ஞானம், மயக்கமின்மை, பொறுமை, சத்தியம், அடக்கம், அமைதி, இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, அஞ்சுதல், அஞ்சாமை, அகிம்சை, மனநடுவு, திருப்தி, தபசு, தானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதெல்லாம் எங்கேயும் தனித்தனியாக வந்திருக்கும். வேற கிரகங்கள் இருந்தால் இங்கே வந்துச்சுங்க. எல்லாம் இந்த பூமியிலே தோன்றிய ஒவ்வொரு தோற்றங்களிலே பெற்ற வாழ்க்கை அனுபவங்களே பதிவுகள் இல்லைங்களா. ஒரு தாவரம், ஒரு செடி முளைக்குது. அந்த செடிக்கு என்ன அனுபவம் இருக்கு? இந்த உலகத்திலே இன்பம் என்பதை உணர்கின்ற, ஸ்பரிச உணர்வை பெறுகின்ற அறிவு இருக்குது. அப்போ அந்த ஸ்பரிசத்திலே உள்ள இன்பத்தை தான் நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை தாவரத்தில் பிறக்குது. அப்போ அந்த விதையிலிருந்து புழு வருகின்ற போது புழுவுக்கு தன் உணவை தான் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. அப்போ செத்து போக வேண்டியது தானே. ஏன் சாக விரும்பலை? வாழ வேண்டும் என்கின்ற ஆசை தாவரத்திலே இருக்குது, நுண் உயிரிலே இருக்குது. அங்கேருந்து இது வந்ததுனால தான் வாழ வேண்டும் என்கிற ஆசை அடிப்படை. அந்த அடிப்படையிலிருந்து தோன்றிய அந்த ஜீவனுக்கு அந்த உணவை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறம் இல்லை என்றாலும் எதையாவது சார்ந்து வாழ்ந்தாவது இருக்கலாமே. அப்போ கல்லைத்தான், மண்ணைத்தான், கரைக்கத்தான், குடிக்கத்தான், கற்பித்தான் என்று கேட்டார் ஔவையார். அது ஒன்றும் கற்பிக்க வேண்டியதில்லை, இயல்பறிவாகவே அது செய்து விடுகிறது. அப்போ புழுவுக்கு கல் மணல் வித்தியாசம் தெரியுமா என்ன? ஏதோ வாய்க்கிட்ட சின்னதாக இருந்தால் போது உள்ள தள்ளிடும். அது இந்த அத்தனை குணங்களும் எங்கேயும் தனியாக வரல. அந்த இறையாற்றலே பரிணாமம் என்ற தன்மாற்ற நீதியில ஒவ்வொரு இயக்கத்திலேயும் நுண் உயிரை தொடங்கி மனிதன் வரைக்கும் ஒவ்வொரு ஜீவனிலேயும் பெற்ற அனைத்து வாழ்க்கை அனுபவங்களே மொத்த உருவமாக வந்தது தான் மனிதன். அதனால் மனிதனிடத்தில் அத்தனை குணாம்சங்களும் இருக்கும். 4வது ஸ்லோகத்தில் மிக முக்கியமான கருத்து சொல்லப்படுதுங்க. மகரிஷிகள் 7வரும் முன்னை மனுக்கள் 4வரும் என் பிரபாவத்தோடு என் மனதில் உதித்தார்கள். உலகில் உயிர்கள் யாவும் அவர்களிடத்திலிருந்து வந்தவைகள். இது சாதாரணமாக வியாக்கியானம் எப்படி பண்ணுவாங்கன்னா, 7 ரிஷிகள் நம்ம மாதிரி. அப்புறம் மனு தர்மம் வச்சுருக்கோமே, அதுக்கு முதல்ல வந்த மனு 4 பேர். ஆனால் இதுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு பார்த்தாலும், இங்கே சித்பானந்த சுவாமிகள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தாலும், 7 ரிஷிகள் என்பவர்கள் இந்த சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தில் என்ன இருக்குங்க? 7 கிரகங்கள் தான் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், பூமி, அப்புறம் செவ்வாய், குரு, சனி, இல்லைங்களா? அப்போ இந்த 7 ரிஷிகள், இந்த 4 மனுக்கள் யாருன்னா இந்த 7 பௌதிகத்திற்குள்ளாக இயங்குகின்ற ஆற்றல் எல்லாமே காலம், தூரம், பருமன், வேகம் என்ற கணக்கில் தான் வேலை செய்யும். பிரபஞ்சம் முழுவதும் டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ், இதுதான் எல்லா இயக்கத்திற்கும் இயக்க காரணிகளே. இதை மையமாக வைத்து வந்த கணிதத்துக்கும் அதே தான் அடிப்படை அலகுகள், பேசிக் கோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அதனால் அந்த 4 நீதிகளை தான் இங்கே 4 மனுக்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி எல்லா உயிர் வகைகளும் அந்த 7 ஞான பூமிகளில் உருவாகினவை தான். எல்லா உயிர்களுக்கும் மூலமாக அது ரிஷிகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த 7 ரிஷிகளுடைய வார்த்தைகள் சொல்கிறாங்க. பிறகு, மரிசி, அத்திரி, புலகர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ள கருத்து என்னென்னா, மரிசி என்றால் காற்று, கிரது என்றால் பூமி. இப்படி இந்த 2 வார்த்தைக்குள்ள விளக்கம் இதே சித்பானுடைய விளக்கத்திலேயே வருகிறது. அப்போது பஞ்சபூதங்கள், அதனால் ஆன இந்த 7 கிரகங்கள், அந்த 7 கிரகங்கள் தான் இந்த பூமிக்குள்ளாக உயிர்கள் என்று வருவதற்கு
காரணிகள். இது ஏற்கனவே வகுப்பில் எல்லாம் பார்த்தோம். எனது விபூதிகளையும் யோகத்தையும் உள்ளபடி அறிகிறவன் அசையாத யோகத்தை சார்ந்திடுவான். இதெல்லாம் தெளிவாக விளங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? இல்லை நம்ம நம்ப வைக்க முடியுமா? இல்லை மாற்று கருத்து சொல்லி நம்ம ஏமாற்ற முடியுமா? பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா அறிவுக்கு இந்த கருத்துக்கள் தெளிவு என்று பொருத்தம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த விளக்கத்தை அதே அறிவு தியானத்தின் மூலமாக தன் சுய அனுபவமாக பெற்றுவிட்டால் அப்புறம் ஒன்றும் அசையாது. ஏன்னா எந்த ஒரு வாழ்க்கை உண்மைக்கும் அனுபவங்களே சாட்சிகள். அனுபவம் சாட்சியாக வந்த பிறகு வேற யாரும் சொன்ன நம்புமா? அடப்பாப்பா எனக்கே தெரியும், நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுமா இல்லையா? நான் அனைத்திற்கும் பிறப்பிடம், யாவும் என்னிடத்திலிருந்தே விரிகின்றன. பிறக்கின்றன வார்த்தைங்க வரலைங்க. இங்கே என்ன வார்த்தை போடுறாங்க? விரிகின்றன. இதை அறியும் ஞானிகள் என்னை அன்புடன் வாழ்த்துகின்றனர். அப்போ ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது. மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. அப்படி உள்ள ஆற்றல்களே எழுச்சி பெற்றது, விரிவு பெற்றது, மலர்ச்சி பெற்றது. அதனால இது தனியாக ஒன்று உருவாக்கப்படவில்லை, பிறப்பிக்கப்படவில்லை என்கின்ற கருத்து இந்த 8வது ஸ்லோகத்தில் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. சித்தத்தை என்பால் வைத்து உயிரை எனக்குரியதாக்கி ஒருவருக்கொருவர் என்னை விலக்கி கொண்டும் யாண்டும் என்னை புகழ்ந்து பேசியும் மன நிறைவு அடைந்தும் மகிழ்வடைந்தும் இருக்கின்றனர். பொதுவாக மனிதனுடைய ஒரு மனோபாவம் பாருங்க, இறை சத்தியத்தை பேசுவதும் கேட்பதும் படிப்பதும் உணர்வதும் ஒரு இன்பம் இருக்கா இல்லையா? தெளிந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, ஆனாலும் அந்த பரமாத்மாவை பற்றி பேசுகின்ற போது இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த பரமாத்மாவை பற்றி கேட்கின்ற போது, சிந்திக்கின்ற போது, படிக்கின்ற போது இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் ஏன் மனிதன் இறைவனை தேடுகிறான்? அந்த தேடுதலிலேயே ஒரு சுகம் இருக்கிறது. கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது பேரின்பம். ஆனால் அந்த தேடலிலேயே ஒரு சுகம் உண்டு. பான் தந்து கொண்டே வருகின்ற புத்தியோகத்தால் அவருடைய சொரூபம் மேலும் மேலும் அறியப்படுகிறது. அவருடைய சொரூபத்தை தொடர்ந்து அறியும் அளவு பக்தன் இன்னும் அதிகமான பகவானை சார்ந்து நிற்கின்றான். அப்போ எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடு வருகிறதோ அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை மேன்மை அடைகிறது, மேன்மை அடைகிறது, கடைசியில் முழுமையும் அடைகிறது. அதனால அந்த முழுமையை அடைவதற்கு எத்தனை காலமாகும்னு கணக்கு இருக்கு. அப்போ இன்றைய காலகட்டத்தில் இத்தனை கோடி மக்கள் வாழ்கின்ற காலத்தில் ஒரு சிலர் மட்டுமே இந்த ஞானத்தை வந்து நம்ம கேட்கிறோம்னு சொன்னாக்க இது நாம் செய்த புண்ணியம் மட்டுமா? நம்முடைய தாத்தா பாட்டி செய்த புண்ணியம், அப்பா அம்மா செய்த புண்ணியம் எல்லாம் கலந்துருக்கு. அப்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்திய ஆர்வம் நம்மிடத்தில் அது வளர்ந்து அதை தக்க இடத்துல கொண்டு வந்து நம்மை சேர்த்திருக்கிறது. அதனால் பிறவிகள் பல கடந்தாலும் செய்த முயற்சியுடைய பலன் என்பது தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதனால ஆன்மீக தேடல் என்பது ஒரு கட்டத்தில் முழுமை பெற்று விடுகிறது. அது எந்த காலம் என்பது தான் ஒரு கேள்விக்குறி. அதனால் இறைவனை வணங்குகின்ற செயல் ஒரு காலம் வீண் போவது இல்லை. அது பல பிறவிகளுக்கும் தொடர்ந்து இருப்பாக இருந்து எந்த இடத்துல அது விடாமுயற்சிக்கு வருகின்றதோ அந்த இடத்துல அது முழுமையை கொடுத்து விடுகிறது. நான் அவர்களுக்கு அருளால் இறங்கி அந்த கரணத்தில் வீற்றிருந்து மெய்ஞான சுடர் விளக்கால் அஞ்ஞானத்து உதித்த 6 இருளை அகற்றி விடுகின்றேன். அப்ப தெய்வ தரிசனம் என்பது என்ன? அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்பார் வள்ளலார். அப்ப அருட்பெரும் ஜோதி என்றால் அருள் என்றாலே அருவமாக உள்ளே இருக்கின்ற இறையாற்றல் என்று பொருள். எதுக்குள்ள? அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையிலே காட்டி என்பார் அவை பிராட்டியார். அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் இருக்கின்ற ஆற்றல் இறையே தான். அந்த அணுவில இருந்து வெளிச்சி பெறுகின்ற காந்தலைகளும் இறைநிலையே தான். அப்போ அந்த அறிவு என்பது சுடராக எப்படி வெளிச்சத்திலே நமக்கு எல்லா பொருட்களும்
கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறதோ அதே போல் அறிவின் வெளிச்சத்திலே வாழ்க்கை நிலைகளும் இயற்கை ரகசியங்களும் புலனாகும் என்பதனால இறை ஞானத்தை அறிவுக்கும் அறிவை வெளிச்சத்திற்கும் ஓமானமாக சொல்லுகிறார்கள். அதனால் இறை ஞானம் பெறுகின்ற போது விவேகம் பெறுகின்றோம், அங்கே வேகம் இருக்காது. அப்போ வெறுப்பு அற்ற தெளிந்த மனது அதற்கு வீடாக அமைகிறது. அப்போது அவரவர்களை அவருடைய தன்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். குறைகோ அவரவர்களை அவருடைய தன்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். குறை கூறுவதோ பாராட்டுவதோ பெருமைப்படுத்துவதோ ரெண்டுமே கிடையாது. அப்படி அந்த சமநிலை என்கின்ற சந்நியாச நிலைக்கு ஞான நிலைக்கு உயர்ந்து விடுகின்றோம். அப்படி அந்த சமநிலை என்கின்ற சந்நியாச நிலைக்கு ஞான நிலைக்கு உயர்ந்து விடுகின்றோம். இத்தனை நேரம் அமைதியை கேட்ட அர்ஜுனன் இப்பதான் பேச ஆரம்பிக்கின்றான். அது மட்டும் இல்லை, அர்ஜுனன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்லோகங்களை தொடர்ந்து பேசுவது அப்படின்றது இந்த அத்தியாயத்தில் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் 1-2 அத்தியாயங்களில் கேள்வி மட்டும்தான் வரும். அதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயம் வேற, அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான், அது வேற. ஆனால் தத்துவத்தை கேட்கின்ற போது சந்தேகம் என்று வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடம் என்பது இதுதான் கொஞ்சம் நீளமான இடம். அர்ஜுனன் கேட்கின்றான், மேலாம் பிரம்மம் உயர்ந்த இருப்பிடம் ஒப்பற்ற புனிதம் தாம் ஆவீர். எல்லா ரிஷிகள் எல்லாரும் உண்மை இங்கிருந்து தான் வந்தவர்கள். இதெல்லாம் விளக்குறான். நீர் எனக்கு ஓதுவது யாவும் உண்மை. பகவானே, உமது தோற்றத்தை தேவர்களும் அறியார், தானவர்களும் அறியார். உயிர்களை படைத்தது உயிர்களுக்கு இறைவன். இதை யார் உண்மை உம்மால் நீரே உள்ளபடி அறிவீர். உண்மை உம்மால் நீரே உள்ளபடி அறிவீர் என்று பல ஸ்லோகங்கள் தொடர்ந்து வருது. என்ன கேள்வி கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, எந்த விபூதிகளை கொண்டு உலகம் நிரப்பியுள்ளோ மேலாம் விபூதிகளை மிச்சமின்றி நீரே வர்ணித்தருளுக. எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஆச்சோ, தன்மாற்றம் என்ற நிலைகளிலே பல தோற்றங்கள் உருவானதோ, அந்த தோற்றங்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு என்பதை நீங்களே விளக்கி சொல்லுங்க என்று இந்த 16வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அடுத்து 14வது ஸ்லோகத்தில், யாண்டும் உண்மையை சிந்தித்து நான் உம்மை அறிவது எப்படி? இதெல்லாம் விளக்கம் வேணும். உன்னை அறிவது எந்த வழியில், என்னென்ன பாங்குகளில் நீர் என்னால் சிந்திக்கத்தக்கவர்? மனிதன் எப்படியெல்லாம் இறைவனை சிந்தனை செய்ய முடியும், அடைவதற்கான வழியில் பயிற்சி செய்ய முடியும் என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புகின்றான். அப்படி 18வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் பல கேள்விகளை கேட்கின்றான். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பகவான் 19வது ஸ்லோகத்தில் விளக்கத்தை தொடங்குகிறார். என் மேலாம் மகிமைகளில் முக்கியமானவர்கள் உனக்கு மொழிகிறேன். ஏனென்றால் என் விபூதியின் விஸ்தரிப்புக்கு முடிவில்லை. அப்போ 1 உயிர் தாவரங்கள் வந்துச்சு, 2 உயிர் புழுக்கள் வந்துச்சு, 3 உயிர் பூச்சிகள் வந்துச்சு, 4 உயிர் ஊர்வனம் வந்துச்சு, 5 உயிர் விலங்குகள் பறவைகள் வந்துச்சு, 6வது உயிர் மனுஷன் வந்தான்னு சொன்னால் இது நமக்கு போதுமானது. ஒவ்வொரு உயிர்லையும் எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன பதில்? அது கிராஸ் பிரீடிங். ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு தொடர்பு கொள்கின்ற போது ஒரு 3வது புதிய ஜீவன் உருவாச்சு. இப்படி லட்சக்கணக்கில் ஜீவர்கள் உருவாச்சுன்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, வரிசையாக சொல்லுங்கள் 74 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னா இது எப்போ முடியும்? கடைசியில் மனித குரங்குக்கும், அதாவது குரங்குக்கும் யாழி என்கின்ற இன்னொரு விலங்கு ஏற்பட்ட உறவையில் வந்தது தான் மனித குரங்கு. அந்த மனித குரங்கே தான் இப்போ மனிதனாக மேன்மை அடைந்திருக்கிறது என்று இந்த அளவுக்கு சொன்னால் நமக்கு போதுமானது. அதனால் அந்த கருத்து சொல்கிறாரு, என்னோட விபூதி விஸ்தரிப்புக்கு முடிவு கிடையாது, இருந்தாலும் நீ புரிந்து கொள்வதற்காக முக்கியமானது மட்டும் விளக்கி சொல்கிறேன் என்று இந்த 19வது ஸ்லோகத்தில் துவங்குகிறார். 20வது ஸ்லோகத்தில், எல்லா உயிர்களின் உள்ளத்து உறையும் ஆத்மா நானே, உயிர்களின் ஆதியும் இடையும் இறுதியும் நானே. எல்லா உயிர்களின் உள்ளத்து உறையும் ஆத்மா. அப்போ ஆத்மா என்பது எது, எங்கே துவங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும். அப்போ உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும்
அப்போ பூமிக்கும் மையம் இருக்கு. எந்த சுழற்சி ஏற்பட்டாலும் சுழற்சிக்கு மையம் இருக்கும். உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும். அப்போ அந்த உயிர் வகையினுடைய முதல் கட்டம் நுண் உயிர், கடைசி கட்டம் மனிதன். அப்போ நுண் உயிர் எவ்வளோ பெருசு அப்படின்னா அது நுண். அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசு வரும்? அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசு வரும்? இந்தோடு தான் இருக்கும். வேதங்களுள் நான் சாமவேதம், தேவர்களுள் இந்திரன், இந்திரியங்களுள் மனதும் உயிர்களில் உணர்வும் நானே. அதாவது ரிக், யஜுர், சாமம் என்று 3 வேதங்கள் சொல்லப்படும். அந்த 3 வேத உட்பொருள் என்னன்றதை கொஞ்சம் நம்ம வேதத்தை தொட்டால் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு 3 வேதங்கள் இறைநிலை, அருந்து உருவான சக்தி, அருந்து வந்த காந்தம், இதை பற்றி விளக்குவதாக வைத்துக்கொள்வோம். அப்போது வேதங்களுள் நான் சாமவேதம், தேவர்களுள் இந்திரன். அப்போ தேவர்கள் என்றாலே உணர்கின்ற சிறப்புடைய இயக்கங்கள். அப்போ நுண் உயிரை தொடங்கி மனிதன் வரைக்கும் பல ஜீவராசிகளிலே உணர்கின்ற சிறப்பு இருக்கிறது. அப்போ அந்த தேவர்களுள் இந்திரன் என்றால் புலன் உணர்வு என்று பொருள். அப்போ புலன்கள் என்பது நுண் உயிரிலே தொடுபுலனாக, 5 விலங்குகளிலே 5 இந்திரியங்களாக, மனிதத்தில் வருகின்ற போது 5 புலன் உணர்வுகளோட மறைவு பொருள் அறிவாக அனைத்தையும் அறிந்து ஆராயக்கூடிய மன உணர்வாக, அப்போ 6 நிலைகளிலே செயல்படுகிறது. அப்போ 5 புலன் வழியாக எது ஊடுருவி நின்று உணர்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் என்ற இயக்கம் தானே உணருது. இப்போ சித்தாந்தம் சொல்றாரு, மனம் இல்லாது மற்ற இந்திரியங்கள் தொழில் புரிய முடியாது. மனம் எங்கேயோ போய்விடுக்கும் பொழுது காதால் கேட்டாலும் கண்ணால் பார்த்தாலும் ஒன்றும் பொருள்படுவதில்லை, இல்லைங்களா? அப்போ இந்திரியங்கள் மூலமாக மனம் இணைவில்லை என்றால் இந்திரியங்கள் பார்க்கும், கேட்கும், ஆனால் கருத்து உள்ள போகாது. அப்போ தேவர்களுள் இந்திரன் உணர்கின்ற ஆற்றல், அந்த உணர்கின்ற ஆற்றல் புலன் வழியாக செயல்படுகின்ற போது அந்த இந்திரியங்களுள் மனமாக இங்கு இருக்கிறது. அப்போ மனதுக்கு அடித்தளம் பார்த்தீங்கன்னா ஜீவகாந்த அலைகளே. அப்போ உணர்கின்ற சிறப்பு என்பது ஜீவாந்தத்துக்கு தான். அப்படி உணர்கின்ற போது அதுக்கு மனம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகின்றோம். அதே போல உயிர்களை உணர்வும் நானே. அப்போ எல்லா ஜீவன்களிலேயும் அந்த ஜீவாந்தத்துக்கு உட்பொருளாக உள்ள உணர்கின்ற அறிவு என்கின்ற கான்சியஸ் அதுவே தான். அது ஏற்கனவே சொன்னாங்க சாங்கிய யோகத்தில், சாங்கியம் என்றாலும் உணர்வு என்றாலும் அறிவு என்றாலும் கான்சியஸ்னஸ் என்றாலும் எல்லாம் ஒன்றேதான். 3ஆம் ஸ்லோகத்தில் ருத்ரர்களுள் சங்கரனாகவும், யக்ஷ ரக்ஷர்களில் குபேரனாகவும், வசுக்களுள் அக்னியாகவும், மலைகளில் மேருமலையாகவும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிக அற்புதமான அர்த்தங்கள் இருக்குங்க. ருத்ரர்கள் நேற்றே பார்த்தோம். ருத்ரன்னா துன்பத்தை கொடுத்து தூய்மைப்படுத்துபவன். அந்த விளக்கத்தை இந்த சில இடத்துல சித்பவான் சுவாமி கொடுக்கிறாரு. ருத்ரன் என்பதன் பொருள் ரோதனம் உண்டு பண்ணுபவன், அழச் செய்பவன் என்பதாம். அப்போ அழ வைக்கிறதுல எல்லாரும் இருக்கிறாங்க. அடிச்சும் அள வைப்பாங்க, கிள்ளியும் அள வைப்பாங்க, எத்தனை வகை அள வைப்பாங்க. ஆனால் ருத்ரன் மக்களை அழைச்சுவதன் மூலம் அவர்களை பண்படுத்தி மேலோராக மாற்றுகிறான். துன்பத்தின் மூலம் மக்களை பண்படுத்துபவன் என்பதாம். நேற்று சொன்ன விளக்கம் சரியா போச்சுங்களா? அப்போ யாரோ சொல்ற ருத்ரம் அல்ல, ருத்ரம் இல்லை. வார்த்தை பார்த்தீங்கன்னா யக்ஷ ரக்ஷசர்கள். யக்ஷ ஒன்று, ரக்ஷ இன்னொன்று. அப்போ யக்ஷர் என்றால் உற்பத்தி செய்பவர்கள், பொருள் ஈட்டுபவர்கள். அதாவது இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுவது யக்ஷ. அதை வைத்து பாதுகாப்பது ரட்சித்தல், ரக்ஷ. அப்போ பொருளை உற்பத்தி செய்வதும் அதை பாதுகாப்பதற்கும் நாம் ஒருத்தர் வச்சிருக்கிறோமே. யார்கிட்ட ஜாஸ்தியாக சொத்து இருக்குங்க? குபேரங்கிட்ட தான். அப்போ யக்ஷ ரட்சசர்களுள் குபேரனாகவும், வசுக்களுள் அக்னியாகவும். இந்த வசு என்ற வார்த்தையே மிக மிக முக்கியமானதுங்க. மகாபாரதத்திலேயே அஷ்டவசுக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அஷ்டவசுக்களில்
தலைவன் பிரபாசன். அந்த பிரபாசன் தான் வந்து பீஸ்மராக வர்றது. அப்போது 7 வசுக்களும் பிறந்தவுடனேயே இறந்துடுறாங்க. ஆனால் இந்த பிரபாசன் என்பவன் மட்டும் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்து பிறகு என்னை வந்து அடைவானாக என்று சாபம் கொடுத்ததாக அந்த கதையில் வரும். அப்போது ஏன் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் வாழணும், ஏன் மற்றவங்கெல்லாம் உடனே செத்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ட வசுக்கள் என்பது இங்கே சாமி சித்தாந்தம் கொடுக்குறார். வசுக்கள் 8 பேர்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம். இப்போ அஷ்ட வசுக்கள் யாருங்க? மனுஷனா? இல்லை பீஸ்மர் யாரு? மனுஷனா? அப்போ எல்லா கதாபாத்திரங்கள் சொன்னால் ஒத்துக்கிறது சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் கோபம் கூட ஒரு சில பேருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? மகாபாரதமே ஒரு இதிகாசம், சரித்திரம் அல்ல. அதனால் அஷ்ட வசுக்கள் என்றால் பஞ்சபூதங்கள், சந்திரன், சூரியன், பிரபஞ்சம். அதனால் இந்த அஷ்ட வசுக்களுக்கும் எது அடிப்படை என்றால் அக்னியாக என்கிறார். அக்னி என்பது என்ன? பொதுவாக ஹைட்ரோஜன் நினைப்போம். ஹைட்ரோஜன் நீரக வாயு. ஹீலியம் தான் வந்து கேரியர் கேஸ், அதுதான் சூடு உற்பத்தி பண்ணக்கூடியது. சூரியனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜனும் ஹீலியம் சேர்ந்தது தான் சூரியனே. அப்போது ஹைட்ரோஜன் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் சூடு கொடுக்கறது இல்லை. ஆனால் சூரியனில் வரக்கூடிய அலைகள் ஹீலியம் கலந்துருக்கிறதுனால அந்த சூரியனுடைய அலைகள் பூமியில் மோதுகின்ற போது வெப்பத்தை கொடுக்கும். அப்போ அக்னிக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா ஹீலியம் என்கின்ற வாயு. அப்போது அந்த வாயுக்களில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் என்கின்ற மின்னணு இருக்கிறது. அப்போது அஷ்ட வசுக்களில் எது நீண்ட காலம் இயங்கக்கூடியது என்றால் அது மின் அணு, எலக்ட்ரான். இதுதான் பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்து இயங்கக்கூடியது. அதனால தான் பிரபாசன் நீண்ட காலம் இருந்து அப்புறம் இங்கே வருவான், மற்றது எல்லாமே தோன்றி தோன்றி அழிந்துவிடும். அப்போது இந்த பஞ்சபூதங்களிலேயே அந்த அடிப்படையாக கூட விண் என்கின்ற ஆற்றல், இது பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்து இயங்கக்கூடிய நீண்ட ஆயுள் உடையது. புரோகிதர்களுள் முக்கியமான பிரகஸ்பதி, சேனை தலைவர்கள் முருகர் கடவுள், நீர்நிலைகள் நான் கடல், மகரிஷிகளுள் நான் பிறகு, வாக்குகளில் பிரணவம், யக்ஞங்களுள் ஜப யக்ஞம், ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், மரங்களில் அரச மரம், தேவரிஷிகளுள் நாரதர், கந்தர்வர்களுள் சித்ராங்கதன், சித்திரர்களுள் நான் கபில முனி என்றெல்லாம் ஒவ்வொரு இயக்கத்திலையும் உள்ள சிறப்பை கொண்டு வராங்க. 27வது ஸ்லோகம் முக்கியமானது. குதிரைகளுள் அமிர்தத்துடன் உண்டான உச்சை சிரவஸ் என்றும், யானைகளுள் ஐராவதம் என்றும், மக்களுள் வேந்தன் என்றும் என்னை அறிக. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதாவது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைறாங்க. மேருமலை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் வச்சு கடைறாங்க. பல பொருள் அதில் உருவானது என்றெல்லாம் கதை சொல்லப்படுகிறது. அதில் வரக்கூடியது அமிர்தம் என்ற ஒன்று. அதில் அந்த வெள்ளை குதிரையும் வெள்ளை யானையெல்லாம் வரும். இதில் இந்திரன் எடுத்துக்கொள்வதாக கதையில் சொல்லப்படும். இந்த வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பதை இப்போ நம்ம பார்க்கிறோம். உச்சை சிரவஸ் அப்படின்றது, ஐராவதம் என்பது 2 எடுத்துங்க. யானைகளுள் ஐராவதம். யானை தான் கணபதி இல்லைங்களா, கஜேந்திரன். கணபதி யார் என்றால் பூதங்கள். யானைகளுள் ஐராவதம். யானை தான் கணபதி இல்லைங்களா, கஜேந்திரன். கணபதி யார் என்றால் பூதங்களுக்கு அதிபதி, பஞ்சபூதங்களுக்கு அதிபதி கணபதி. அதனால அந்த பஞ்சபூதங்களுடைய ஓமானம்தான் ஐராவதம். அந்த பஞ்சபூதங்களிலிருந்து ஜீவன் வருகின்ற போது, ஜீவன் என்பதற்கு ஆத்மா இருக்கு இல்லைங்களா. ஆத்மா என்பது என்ன? அதனுடைய கரு மையம். அப்ப அந்த கருவாக இருக்கிறது இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமும், அதோடு இந்த பஞ்சபூதங்களுடைய காந்தலையுடைய இயக்கமும் சேர்ந்த ஒரு மையம் தான்
கருமையம் ஆத்மா. அப்போ அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறோம்? மூல ஆதாரம் என்று சொல்லுகின்றோம். வித்து சக்தி தங்கியிருக்கின்ற இடம் அதுதான். அப்போ உச்சசரவஸ் என்ற குதிரை என்பது வித்து சக்தி என்று பொருள். அப்போ எல்லா ஜீவராசிகளிலேயும் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களே உடலாகவும், அந்த உடலுக்குள்ளாக வித்து சக்தி என்கின்ற வெண்மை குதிரை, உச்சை சரவஸ் என்கின்ற வெள்ளை குதிரையே ஆற்றலாகவும், அந்த உடலுக்கும் அந்த ஆற்றலுக்கும் ஊடாக இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா அது வேந்தன். வேந்தன் என்றால் ஆட்சி செய்பவன் என்று பொருள். ஆட்சி செய்வது அறிவு என்று பொருள். அப்போ தெய்வமே ஒவ்வொரு ஜீவனிலேயும் பஞ்சபூத கூட்டாகிய உடலாகவும், காந்த தன்மாற்றத்தோடு இணைத்து வித்து சக்தியை மையமாக ஏற்படுத்தக்கூடிய நிலையிலேயும், இது அனைத்துக்கும் ஊடாக இருந்து இயங்குகின்ற அறிவாகவும் இருந்து செயல்படுகிறது. 28ஆம் ஸ்லோகத்தில் ஆயுதங்களுள் நான் வஜ்ராயுதம், பசுக்களுள் காமதேனு, பிறப்பிப்பவர்களிடத்து நான் மன்மதன், பாம்புகளுள் நான் வாசுகி. இப்போ ஆயுதங்களுள் நான் வஜ்ராயுதம். இப்போ ஆயுதம் என்றால் என்ன? கத்தி, கப்படா, AK-47 இது ஆயுதம். ஆயுத பூஜைக்கு அதை வச்சு கும்பிடுறோம். ஆயுத பூஜைக்கு கத்தியும் வைக்கிறோம், வேஸ்கோ தெல்லி திஸ்கோ தெல்லி, கூடவே எல்லாம் வைக்கிறோமா இல்லையா? அவங்க ஒர்க் ஷாப்பில் குழந்தைங்க படிக்க புக்கு, இன்னும் என்னென்ன இது நம்ம வழிபடுகின்றோமோ எல்லாமே இங்கே வச்சு சாமி கும்பிடுறோம். அப்போது ஆயுதம் என்றால் அனைத்து வாழ்க்கை கருவிகளும் ஆயுதங்கள் தான். இந்த அனைத்து கருவிகளும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா மனித உடல் கருவிக்கு துணை கருவிகள் தான் இல்லைங்களா? நீங்கள் எத்தனை வாழ்க்கை வசதி கருவிகள் எடுத்துக்கொள்ளுங்க, சைக்கிளு, ஸ்கூட்ரு, பைக்கு, காரு, ஏர்கிராஃப்ட் வரைக்கும் நடந்து போகிற வேலையை அது செய்யுது சீக்கிரமாக. அப்போ அனைத்து உலக கருவிகளும் இந்த உடல் கருவிகளுக்கு துணை கருவிகளை தவிர வேறு இல்லை. ஆனால் ஆயுதம் என்றால் கருவிகள், உடல் கருவிகள், அந்த உடல் கருவிக்கு உள்ளாக இருந்து இயங்குகின்ற ஆற்றல். அதனால் அந்த ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம். அந்த வஜ்ரம் என்பது வித்து சக்தி தான், வஜ்ராசனம் என்றும் பேர். அப்போ இடுப்பு பகுதியில் காலை மடக்கி சொலுக்க உட்காந்தோம்னா அதுக்கு வஜ்ராசனம் என்று பேர். என்ன பண்ணுதுங்க? உடல் இயக்கத்தை வஜ்ரம் போல உறுதிப்படுத்துவது என்று பொருள். அப்போ உடல் இயக்கத்தை உறுதிப்படுத்துகின்ற சக்தி எதுவும் பார்த்தீங்கன்னா அது வித்து சக்தி தான். அப்போ என்ன அர்த்தங்க? வித்து சக்தி இயங்குகின்ற ஆற்றலுக்கு வஜ்ரம் என்று பேர். எத்தனை உருவங்கள் அடிபடுது பாருங்க. எல்லா தோற்றங்களும் ஓமானங்களே, உட்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஆற்றல், இறைநிலை தோற்றங்கள். அப்போ இந்த வஜ்ராயுதத்துடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, மனிதன் தூய வாழ்க்கை வாழ்ந்து அதை உலக நன்மைக்காக ஒப்படைக்க வேண்டும் என்ற சிறந்த லட்சியத்தின் சின்னமாக வஜ்ராயுதம் அமைந்துள்ளது. சித்பாந்துடைய வார்த்தைகள் இது. வஜ்ராயுதத்துடைய தத்துவம் என்னன்னா, மனிதன் தூய வாழ்க்கை வாழ்ந்து அதை உலக நன்மைக்காக ஒப்படைக்க வேண்டும் என்ற சிறந்த லட்சியத்தின் சின்னமாக வஜ்ராயுதம் அமைந்துள்ளது. நம்ம பார்த்துக்கின்றோம், இச்சைகளை உருவாக்கக்கூடிய, அதை நிறைவு செய்யக்கூடிய இந்திரியங்கள் என்பதும். வாசிகை, பாம்புகளும் நான் வாசுகி. அது ஏற்கனவே நம்ம சொன்ன கருத்து. இங்க சித்பான் சொல்றாரு, எல்லா தெய்வங்களோடும் பாம்பு ஏதுன்னு ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டுள்ளது இல்லைங்களா? தியான விதத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? கடவுளின் சக்திக்கு இது ஒரு சின்னம். மனிதனிடத்தில் உள்ள சக்தியும் குண்டலினி என்னும் சர்ப்ப வடிவெடுத்திருக்கிறது. அப்போ குண்டலினி சக்திக்கு பாம்பு சக்தி என்று, சர்பன்ட் பவர் என்று அர்த்தம். அப்போ எல்லா தெய்வத்தோடும் ஏன் பாம்பை இணைத்தார்கள் என்றால், இந்த குண்டலினி சக்தியை மூலமாகத்தான் இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை உணர முடியும் என்பதனால் எல்லா தெய்வத்தோடும் பாம்பு இணைத்திருக்கிறார்கள். இந்து தத்துவத்தில் மட்டுமல்ல, கிறிஸ்தவத்திலையும் பாம்பு பேசுகிறது. இந்த பார்க்கில் கடைஞ்சாங்களே வாசி என்ற பாம்பு, அப்போ பாம்புக்கு விஷம் என்பது தன்மை, விஷம் என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வாழ்க்கையிலே அந்த பாம்பு என்ற விஷசக்தியை கொண்டு தான் கடைஞ்சாங்க.
ஆனால் கடைஞ்ச போது வந்ததோ அமிர்தம் என்கின்ற சாகவரம். அப்போ சாகக்கூடிய பாம்பு சாகாத அமிர்தத்தை கொண்டு வருகிறது. என்ன பொருளுங்க? குண்டலினி சக்தி அழியக்கூடியது. உடம்பு போச்சுன்னா குண்டலினியும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அந்த குண்டலினி சக்தி தன் மூலமாகிய ஆற்றல் ஜீவாத்மாவில் லயமாகி அந்த ஆற்றலிலே பல மையங்களை தாண்டி 7வது மையமாகி துரியத்துக்கு வந்து அங்கிருந்து தன் மூலமாகிய பரமாத்மா அறிந்துவிட்டால் இப்போ அந்த ஆன்மா என்னாகுங்க? உடம்பு அழியுமே தவிர அந்த ஆத்மா அழிவதில்லை, மீண்டும் பிறப்பதும் இல்லை. அப்போ அழிகின்ற உடலிலே இருந்து அழியாத உடலுக்கு போகக்கூடிய ஆற்றல் வாசிக்கு உண்டு, பாம்புக்கு உண்டு. அவ்வளவு சிறப்பு இருக்குங்க அந்த பேருக்கு. அதனால அமிர்தம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய ஹோமம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மரண பயத்தை நீக்குவதற்கு மிருத்யுஞ்சய ஹோமம் என்று சொல்லுவார்கள். அப்போ மரணம் என்பது மிருத்யு என்று பேரு, மரணத்தை வென்றுவிட்டால் அம்மிருத்யு என்று பேரு. அந்த அம்மிருத்யு என்பதான் அமிர்தம் என்ற வார்த்தை. 5வது ஸ்லோகம் வருவோம். அடுத்து ஏற்கனவே நம்ம பார்த்தது முதல் நாள் நிகழ்ச்சியில் பார்த்தோம். நான் சாம கானங்களில் பிருகத் சாமம், சந்தங்களில் காயத்ரி, மாசங்களில் மார்கழி, பருவங்களில் வசந்த காலம். ஸோ மாதங்களிலே மார்கழி என்ற கருத்தை நம்ம நிகழ்ச்சியில் துவக்க நாள் நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து 36 ஸ்லோகம் மிக முக்கியமானது. வஞ்சகருடைய சூதாட்டம் நான், தேஜஸ்விகளுடைய தேஜஸ் நான், வெற்றியாகவும் முயற்சியாகவும் சாத்விகருடைய சத்துவ குணமாகவும் நான் இருக்கிறேன். இதில் முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். வஞ்சகருடைய சூதாட்டம் நான். இப்போ இந்த இடத்துல சித்பானு சுவாமிகள் எழுதுகிறாரு, வஞ்சக செயல்கள் யாவும் கேடு உடையவைகள் இல்லைங்களா? வஞ்சகம் என்றாலே துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அவைகளுள் சூதாட்டம் ஒன்று மட்டும் ஓரளவு விதிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதற்கு அறிவு திறமை வேண்டும். சூதாடுறதுக்கு கொஞ்சம் அறிவு திறமை வேண்டும். அறிவு தெய்வத்திடமிருந்து வருகிறது. பொய் பத்திரம் தயாரிப்பவர்களுக்கு தீப வெளிச்சம் பயன்படுவது போன்று சூதாடுபவர்களுடைய அறிவு திறனும் தெய்வத்திடமிருந்தே வருகிறது. அப்போ வெளிச்சத்தை கொடுத்தது இறைவனுடைய குற்றம் அல்ல. அந்த வெளிச்சத்தை துணை கொண்டு திருக்குறள் படித்தது மேன்மை. பொய் பத்திரம் எழுதினது சூதாட்டம், கேப்மறுத்தனம். அப்போ இறைவனா அதை உருவாக்கினா. அப்போ பொய்ப்பத்திரம் எழுதுறதுக்கு அறிவு வேண்டாமா? கோயம்புத்தூரில் கார் பாம்பு வச்சான். அவனை பிஇ கெமிக்கல் இன்ஜினியரா இல்லை பாம்பு பிளாஸ்ட் இன்ஜினியரா? என்ன படித்தான்? அந்த படிக்காத வச்ச பாம்பு எடுக்கிறதுக்கு படித்த 3 நாள் கஷ்டப்பட்டாங்க. அந்த பாம்பு டெக்னாலஜிலேயே ஊறி போனவங்க 3 நாள் கஷ்டப்பட்டு எடுத்ததுனால தான் இன்றைக்கி இத்தனை வெத்துக்கிட்டு இருக்கிறோம். சென்ட் 1 கோடிக்கு. அப்போ அறிவு என்பதுதான் இறைவன் என்ற கருத்து தான் இவ்வளவும் ஊடுருவி வருதுங்க. அப்போ ஒவ்வொரு இயக்கத்திலையும் நான் 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 என்ற இறைவன் ஏன் சிறப்பானவற்றை மட்டுமே சொல்லிக் கொண்டு வருகிறான்னு சொன்னால், அறிவு என்பது ஒவ்வொரு ஜீவனிலையும் ஊடுருவி இயங்கினாலும் எந்த இடத்திலே அறிவு முழுமையடைகின்றதோ முழுமை பெற்ற அறிவாக நான் இருக்கிறேன். அப்போ மலர்களிலே நான் பாரிஜாதம் என்றால் பாரிஜாதம் யாரும் தலையில் வச்சுக்க மாட்டாங்க, அது இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிப்பது. மாதங்களிலே மார்கழி என்றால் அந்த மாதம் இறை தத்துவத்தை உணர்வதற்கு அந்த சீதோஷ்ண வெப்பநிலையெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால அது இறைத்தன்மை வாய்ந்தது என்று எங்கெல்லாம் இறைவனை அடையக்கூடிய அறிவு முழுமை இருக்கிறதோ அந்த முழுமை பெற்ற அறிவாக நான் இருக்கிறேன் என்ற கருத்து தான் இந்த அத்தனை ஸ்லோகங்களுக்கும் உட்பொருள். அது இங்கே தெளிவாக சொல்லிட்டார். அறிவு தெய்வத்திடமிருந்து வருகிறது. அதனால சூதாடுபவருடைய அறிவு திறனும் அதே தெய்வத்திடமிருந்து தான் வருகிறது. அப்போ அறிவை எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், அவனுடைய திறம். அப்போ நல்ல வகையில் பயன்படுத்தினால் வாழ்க்கை நலமாக இருக்கும், தீய வழிகளை பயன்படுத்தினால் வாழ்க்கை துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விஷ்ணுகளுள் நான் வாசுதேவன், பாண்டவர்களுள் நான் தனஞ்சயன். யார்கிட்ட சொல்றாங்க? அர்ஜுனகிட்டே சொல்றாரு, உங்க பாண்டவர்ல நான் தான் நீன்றாரு. மிக அற்புதமான ஒரு கருத்துங்க இது. ஏன் பாண்டவருக்குள்ள தர்மன் சொல்லிக்கலாம், அவன் தான் நீதிமான்.
இறைவனோ நீதிபதி தானே, தர்ம கர்த்தா அல்லவா, தர்ம சாஸ்தா தானே இறைவன். அப்போ தர்ம சாஸ்தாவாக இருக்கின்ற இறைவன் தர்மன் தான் நான் சொல்லாம பாண்டவர்களே நான் நீன்றார், தனஞ்சயன் நான் அப்படின்றார். அப்போ தர்மனுக்கும் அது நீதி, இயக்க விதி. பீமன் வாயு, அர்ஜுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய மகன். இந்திரியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், அறியும் திறம். அப்போ அறிவு என்பது மனம் என்ற நிலையிலே புலன் ஊடாக இயங்கி அறிகின்ற செயலை செய்கிறது. அப்போ அறிவு என்பது எழுச்சி பெற்ற நிலையிலே மனமாக செயல்படுகிறது. அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம், கடல் போன்று அலை போன்றதே மனம் என்று மகரிஷி ஒரு கவியில் சொல்லுவாங்க. அப்போ பாண்டவர்களுள் தனஞ்சயன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், ஏற்கனவே சொன்னோம், அர்ஜுனன் என்பது ஒரு மனித உருவல்ல, மனதுக்கு அது ஓமானம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன் எப்படி புலம்பலாம் பார்த்தீங்க இல்லையா? அப்போ மனம் என்பது இன்ப துன்பங்களை சிக்கிக்கொண்டு சபலத்திற்கும் சலனத்திற்கும் ஆட்பட்டு கொண்டு அது புலம்பக்கூடிய தன்மை உடையது. ஆனால் தெய்வம் என்பதோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் இயல்பாகவே இருக்கக்கூடியது. அப்போ குருட்சேத்திர யுத்தத்தில் துவக்க நாள் பார்க்கிறோம், அர்ஜுனன் மிக வீராபசமாக கொண்டு போய் தேராங்க நிறுத்தி, அப்போ எந்த விதமான சலனங்களோ மாற்றங்களோ இல்லாது நடுநிலையில இறைத்தன்மையோடு இருந்த காட்சியை தான் அறிவின் திறம். அதை அறிவினுடைய பிரதிநிதியாக கிருஷ்ண பரமாத்மா, மனதின் பிரதிநிதியாக அர்ஜுனன் என்பதனால பாண்டவர்களுள் நான் தனஞ்சயன், நான் மனமாக இருக்கிறேன், ஜீவராசிகளிலே நானே தான் மனமாக இருக்கிறேன் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. மகாபாரதத்துடைய அனைத்து காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இணை பிரியாதவர்களாகவே காட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சாரதியாகவும் அர்ஜுனன் மகாரதனாகவும் தான் வருகிறாங்க. அப்போ அறிவும் மனமும் எப்பவும் பிரிவதே கிடையாது, எப்பவும் இணைந்து தான் செயல்படும் என்பதனால அவர் 2 பேரும் இணைந்தே இருப்பதாக காட்சிகள் அமைத்திருக்கிறார். அடுத்த 37ஆம் ஸ்லோகத்தில், தண்டிப்பவர்கள் பால் நான் செங்கோல், வெற்றி பெறுவதற்கு நான் நீதி, ரகசியங்களுள் நான் மௌனம். இது முக்கியமான ஒரு ஸ்லோகம். ரகசியங்களுள் நான் மௌனம். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம ரகசியம் என்பது மற்றவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கோம் இல்லைங்களா? அப்போ யாராலையும் தெரிய முடியாத ஒரு ரகசியம் என்ன இருக்க முடியும்? வாழ்க்கை அனுபவம், அது ஒரு ரகசியம். இயற்கையில் உள்ளது, அது ஒரு ரகசியம். இந்த பூமியை தாண்டி பிரபஞ்சத்துக்கு போனீங்கன்னா அது ரகசியங்கள். இந்த அனைத்தும் எப்படி இறையிலிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிரம்ம ரகசியம். அப்போ அனைத்து ரகசியங்களை விட மிக மிக ரகசியமானது எது என்றால் அந்த பிரம்மம் எப்படி பிரபஞ்சமாக வந்தது என்பதுதான். அடுத்து 42வது ஸ்லோகத்தில், இதை பலவிதமாக பகுத்தறிவதால் உனக்கு ஆவது என்ன? எனது ஓர் அம்சத்தால் உலக அனைத்தையும் தாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் விலைக்கு சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்கு, பிரபஞ்ச ரகசியங்கள் நிறைய இருக்கு. சாமிஜி அவர்களே எவ்வளவோ விளக்கம் சொன்னாலும் கடைசி ஒரு இடத்த சொல்றாங்க, பல பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பார் அண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பு நீர்ப்பரப்பு இவற்றை கண்டாலும், நெடும் கடலுள் நிலம் அடியில் சில பொருளை கண்டாலும், சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி, மிதந்து சுழன்றே இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் எண்ணி. அப்போ ஏதோ அணு சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே அந்த நிலைக்கு போய் அந்த காட்சியை அகக்காட்சியாக பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்? பூமி சுற்றுற வேகம், பூமி ஓடுற வேகம், இதெல்லாம் அனுமானத்தில் ஒரு பாவனை செய்துக்கிறோம். ஆனால் அந்த பாவனை உண்மையான அனுபவமாக பெறுகின்ற போது எப்படி இருக்கும்? விலைக்கு சொல்வது வார்த்தைகளே இருக்காது. அப்போ அந்த நிலையிலே ஒவ்வொரு இயற்கை சிறப்பும் ரகசியார்த்தமாகத்தான் இருக்குது.
நாம் பார்க்கின்ற சாதாரண வாழ்க்கை நிகழ்ச்சிகளே நமக்கு பலது தெரியாது. ஒரு பெரிய சிந்தனையாளர் சரித்திரம் எழுத ஆரம்பித்தாராம்மா. வருஷக்கணக்கு எழுதிட்டே இருக்கிறார். பல நூல்களை ரெஃபர் பண்ணி இது நடந்தது அது நடந்தது சொல்லி சரித்திர காட்சிகள் எல்லாம் எழுதிட்டே வர்றார். ஒரு நாள் பல பேர் வந்து வீட்டு கதை தட்டுறாங்க. இவர் கதை திறந்து பார்த்தா ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் பணம் கிடக்குது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களே. எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்கிறார். வெளியே வந்து பார்த்தாக்க ஒரு சொல்கிறாரு யாரும் அடித்து போட்டாங்க அப்படின்றாரு. இன்னும் சொல்கிறாங்க அவன் கடங்கார நிறைய வாங்கி வச்சுருந்தா கடங்கார அடித்து போட்டிருப்பான்றாங்க. இல்லை இவன் நிறைய பணம் கொண்டு வந்தான், அது பிடிங்கிட்டு அடித்து போட்டாங்க இன்னொருத்தர் சொல்கிறாரு. இல்லை ஏதோ ஜென்ம பாக இருந்தது அதெல்லாம் அடித்து போட்டால் இன்னொருத்தர் சொல்கிறாரு. இவர் திரும்பி வந்தார். நம்ம வீட்டு பக்கத்தில் நடந்த கொலையை எதனால் நடந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியல. எப்போ நடந்த சரித்திரத்தை எழுதி என்ன போகுதுன்னு சொல்லி அத்தனை வருஷம் எழுத சரித்திரத்தை தூக்கி தீயில போட்டாராம். அது மாதிரி இயற்கை ரகசியங்கள் எப்படி விளக்குறது, யார் ப்ரூஃப் பண்ணுறதுங்க? அப்போது பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தொடர் நிகழ்ச்சி தன்மாற்றமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் மனிதனுடைய சின்ன அறிவுக்கு எட்டியது சில விஷயங்கள். ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கையில் பண்ணுறோம். அதனால் எவ்வளவு தெரிந்தாலும் உனக்கு என்ன ஆக போகுது? அப்போ வாழ்க்கை நிலைகளை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக உள்ள சில முக்கிய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் என்ற ஒரு கருத்தை இங்கே வச்சு இந்த அனைத்து இயக்கங்களுக்கும் எனது ஓர் அம்சத்தால் உலக அனைத்து தாங்கியிருக்கிறேன் என்ற கருத்தை கடைசியில் முடிக்கிறார். அப்போ அந்த ஓர் அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எது அடிப்படை எல்லாவற்றையும் தாங்கியிருக்கின்ற அந்த ஓர் அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வலிமை. அப்போ அந்த வலிமை என்பது என்ன சொல்லுவோம்? கடவுளுக்கு இறைவன் என்று பேர் வச்சிருக்கோம். இறை என்ற வார்த்தை அது வல்லினரா போட்டிருப்போம். இன்னொரு இறை இருக்குங்க, அது மெல்லினரா. ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன? இந்த இறை சாப்பாடு, இந்த இறை கடவுள். அப்போ உண்ணுகின்ற உணவு ஜீர்ணிக்கக்கூடிய வகையில மென்மையாக எளிமையாக இருக்கணும், மெல்லினரா. அனைத்தையும் தாங்குகின்ற இறைவனோ சர்வ வல்லமை மிக்கவன், அது வல்லினரா. அப்போ மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஆல்மைட்டி காட். எல்லாவற்றையும் விட பேராற்றல் படைத்தது இறைநிலை. ஏன் பேராற்றல் என்றால் இந்த அனைத்தையும் தாங்குவதற்கு சக்தி வேணுமா இல்லைங்களா? அப்போ அந்த சக்தி என்பது இல்லை என்றால் எப்படி தாங்க முடியும் இல்லைங்களா? அப்போ அந்த தாங்குகின்ற சக்தி எதுவாக இருக்கிறது? பால் தளம் சொல்றோம். மேலோகம், பூலோகம், பாதாளம். அப்ப பாதாளம் என்பது பால் தளம் பாதாளம். அப்ப தளம் என்றால் பிளாட்ஃபார்ம். அந்த தளம் எதனால் ஆயிருக்குன்னு சொன்னா அது பாழாக இருக்கிறது, ஒன்றும் இல்லை. அப்ப அது ஒன்றும் இல்லாதது எது என்றால் அதுதான் ஆற்றல், அதுதான் வெளி. அப்ப மகரிஷி இந்த கருத்தை ஆணித்தரமாக சொல்கின்ற போது வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? சுத்த வெளிக்கு சக்தி இல்லை, அது சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாக்க அதை விட சக்தி வாய்ந்தது எது வர? இங்க வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொட்ட தொடப்பட்டதாய் உணரும் அரூபம் யாது? கிள்ளிட்டான்றாங்க. எங்க கிள்னாலும் இங்க கையை காட்டுறோம். கிள்னது எதுன்னா அவங்க கை, அவங்க எங்க இருக்கு? அவங்ககிட்டே தான் இருக்குது. கிள்னது எங்க இருக்கு? அது இங்கே தான் இருக்குது. வலிக்குதுன்றோம், வலி எங்க இருக்குது? இல்லையா? அவங்க அவங்ககிட்ட இருக்குது, நம்ம கை நம்மகிட்ட இருக்குது. கிள்ளிட்டான்றோம், வலிக்குது, வலி எங்க இருக்குது? அப்போ தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொட்ட தொடப்பட்டதை உணரும் அரூபம் யாது? அப்போ இதெல்லாம் ஏன் மனுஷனுக்கு தெரியலன்னா எளிமையான உதாரணம் சொல்றாரு. பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. பகல்ல பார்க்குறோம், நட்சத்திரம் தெரியுதா? தெரியல. அப்போ இல்லையா? இருக்குது. ஏன் தெரியல? அதோட சூரிய வெளிச்சம் ஜாஸ்தி. அப்போ பார்வை இல்லாருக்கு அவன் எந்த நாளும் காணாம். ஒருத்தர் பிறவிலேயே பார்வை இல்லை, அவருக்கு என்னைக்கு தெரியும்? என்னைக்கும் தெரியாது. எட்டவில்லை என்பதனால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்?
நம்ம அறிவுக்கு அது எட்டுல. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இருக்குன்னு எடுத்து காட்ட முடியுமா? அப்போ எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? வேறு எங்கேயும் போகிறதில்லை, இருக்கிற இடத்துல அங்கேயே தான் இருக்கும். அதனால எனது ஓர் அம்சத்தால் உலக அனைத்தையும் தாங்கியிருக்கிறேன். அதுதான் வலிமை மிக்க ஒன்று, பேராற்றல். அப்போ அந்த இறைநிலை பேராற்றலாக இருந்து அனைத்தையும் உருவாக்கியும் இயக்கையும் காத்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் முடித்து வைத்து கொண்டும் இருக்கிறது. அப்போ அனைத்து இயக்கங்களும் இறைவனுடைய இயக்கங்களை அன்றி வேறொன்றுமே இல்லை. அதனால இதுல நாமன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்படி இந்த 10வது அத்தியாயத்தை 42 ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறார். அடுத்து 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம்.